ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நான் சொன்னது, அதாவது ஒரு நபர் வந்தார். அவர் வந்து ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை, பலவிதமான பிரச்சனைகள் இருந்தார். அந்த பலவிதமான பிரச்சனையில் ஃபேமிலியில் அம்மாக்கிட்ட, அதே மாதிரி அப்பாக்கிட்ட, அதே மாதிரி வேலை வாய்ப்பில் பலவிதமான பிரச்சனைகள்லேருந்து அதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு ஃபோன் அப்பாயின்மெண்ட் எடுத்தார். அந்த ஃபோன் அப்பாயின்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு பரிகாரம் சொன்னேன். ஆஃப்டர் தட் அவங்க கொஞ்ச நாள் கழிச்சதுக்கப்புறம் சரி என்னோடய ப்ராப்பர்ட்டி வந்து எல்டர்ஸ் வந்து சேல் பண்ணாங்க. அதில் மூலமாக எங்களுக்கு பணம் வர வந்துச்சு. பல விதமான பிரச்சனைகளை வந்து நான் தீர்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார். அவருக்கு நடந்தது ராகு திசைன்னு சொன்னேன். இந்த மாதிரி நிறையா பேருக்கு இந்த அனுபவங்கள் இருந்துட்டு இருக்கும். எல்லாமே இக்கட்டான சூழ்நிலைகள் இருக்கும். அதுலேருந்து மாற்றம் தரத்துக்கு என்ன வழி, நான் என்ன பரிகாரம் சொன்னேன், அவங்களுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அவர் வந்து இந்தியாவுக்குள்ளே இருந்தங்காட்டி டெய்லி பக்கத்தில் நரசிம்மர் கோயில் இருக்கான்னு கேட்டேன். நரசிம்மர் கோயில் இருக்குது சார். லக்ஷ்மி நரசிம்மரா, உக்ர நரசிம்மரா, யோக நரசிம்மரா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், சார் லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் இருக்குது சார். சரி, வீட்டு பக்கத்தில் இருக்கிற லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலுக்கு டெய்லி நீங்கள் வந்து போயிட்டு அந்த கோயில்லையே நீங்கள் ஏதாவது துளசி மாடம் இருக்கா இல்லை வீட்டில் இருக்கான்னு. சார் நான் கோயிலே இருக்குது, வீட்லேயே இருக்குது. சரி, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, லக்ஷ்மி நரசிம்மருக்கும் துளசிக்கும் நல்லா பிரார்த்தனை பண்ணி டெய்லி நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஒரு வேளை நீங்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து வீட்லேயே வந்து 2 விளக்கு, நெய் விளக்கு நரசிம்மருக்கும் 2 விளக்கு வந்து துளசிக்கு ஏற்றி தினம் தினம் வழிபட்டு பாருங்கள். குறைஞ்சது பார்த்திங்கன்னா அந்த சுவாமியை சுற்றி வரும்போது பிரதட்சணம் பண்ணும்போது ஒரு 11 பிரதட்சணம் பண்ணுங்கள். அதேமாதிரி துளசி செடியை ஒரு 3 பிரதட்சணம் பண்ணுங்கள். ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஒரு 1 மினிட் 2 மினிட் அப்படியே உட்காந்து மனசில் இருக்கிறத பூரா நீங்கள் வந்து வேண்டிக்கோங்க. நிச்சயம் நல்ல பலன்கள் வரும்னு அவர் சொன்னார். சார் மிராக்கிள் தான் ஏற்பட்டது. இத்தனை வருஷம் இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றிலாம் எனக்கு நினைப்பே இல்லை, பேசவே இல்லை. பட்டு இப்போ நல்ல இது வந்தது, கொடுத்தாங்க பெரியவங்க, எங்களுக்கு பண வரவு கிடச்சிது சார் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது நம்ம ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள் இருக்கும்போது, அது ராகதிசையாக இருக்கும் பொழுது அது நரசிம்மர் வழிபாடு அவருக்கு ஒரு பெரிய உதவிகரமாக இருந்திருக்கு. நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி எதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த பரிகாரம் உங்களுக்கும் உதவி செய்யக்கூடியதாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா.